ராவண அல்ல வனப்பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவல் இன்று காலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எனினும் அல்ல வெள்ளவாய மார்க்கத்தில் கற்கள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. ராவண அல்ல வனப்பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக மலை உச்சியில் காணப்படும் பாறைகள் உறுதியற்ற தன்மையை எதிர்நோக்கியுள்ளமையே இதற்கான காரணமாகும். பிரபல சுற்றுலா தலமான எல்ல ராக்கை பார்வையிடும் இடத்தை அண்மித்த பகுதியில் கடந்த 13ஆம் தேதி மாலை தீப்பரவல் ஏற்பட்டது. இதனை அடுத்து ராவண அல்ல வனப்பகுதிக்குள் தீ பரவியமையினால் முப்படையினர் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் ஒத்துழைப்புடன் தீ அணைக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக காணப்பட்ட தீப்பரவல் கடும் முயற்சிகளின் பின்னர் இன்று காலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் EML உதயகுமார் தெரிவித்தார். தீப்பரவல் ராவண அல்ல வனப்பகுதிக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராவண அல்ல வனப்பகுதிக்கு எவரேனும் தீ வைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. எமது நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் அல்ல பகுதி காடுகளாலும் மழைகளாலும் சூழப்பட்ட கண்கவர் இடமாகும். இங்கு மேற்கொள்ளப்படும் காடழிப்புகள் சுற்றுச்சூழலின் அழகையும் சீர்குலைத்துவிடக்கூடும். எனவே இந்த பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இங்குள்ள மக்களின் பொருளாதார மேம்பாடும் தங்கியிருக்கின்றது. ஆகவே காடழிப்பிலிருந்து இந்த பகுதியை பாதுகாப்பது நாட்டையும் சுற்றுச்சூழலையும் மாத்திரமின்றி எமது பொருளாதாரத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரினதும் பொறுப்பாகும். இதனிடையே ராவண அல்ல வனப்பகுதியில் தீ வைத்த சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா பிரதி அமைச்சர் கலாநிதி ருவான் ரணசிங்க தெரிவிக்கின்றார். தீப்பரவல் தொடர்பில் அறிந்து கொண்டதும் நான் பிரதி போலீஸ் மா அதிபருடன் கதைத்தேன். அவருடன் கலந்துரையாடிய போது உடனடியாக இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட நபரை கண்டுபிடிப்பதற்கு விசாரணைகளை ஆரம்பிக்குமாறும் நான் போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். ஆய்வுகள் விசேட விசாரணைகள் ஆரம்பித்திருப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வெகு விரைவில் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் எனவும் நான் எதிர்பார்க்கின்றேன்.